ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. ராஜாதிராஜாய பிரசக்ய சாகினே நமோ வயம் வை ஈஸ்ரவணாய குர்மகே என்று ராஜாதிராஜனாக எழுந்தருள் இருக்கக்கூடியவன் சக்கரராஜன். இந்த சக்கரராஜனுடைய பரிபூர்ணமான கிருபையினாலே இன்றைய பிரார்த்தனையானது குபேர சம்பத்திற்கும் மேலான சம்பத்து நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு மகாலட்சுமியினுடைய பரிபூர்ணமான திருவருளும், திருவுக்கும் திருவாகிய செல்வனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் திருவருளும் நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று இந்த சக்கரராஜனை பிரார்த்திக்கிறார். ராஜாதிராஜனாக இருக்கக்கூடிய சக்கரராஜனை இங்கே ஈயர் சுவாமிகள் பிரார்த்திக்க, அதன் மூலமாக எம்பெருமான் என்ன செய்கிறானாம், மனம் குளிர்ந்து உங்களுக்கு வேண்டிய சம்பத்துக்களை எல்லாம் நான் தருகிறேன் என்று, சம்பத் என்றால் செல்வம் என்று பெயர், அந்த செல்வத்தை எல்லாம் உங்களுக்கு பற்பல விதமாக அமைத்து கொடுக்கிறேன் என்று ராஜாதிராஜனாக இருக்கக்கூடிய சக்கரராஜனும் தேவாதிராஜனும் இங்கே நமக்காக, ரங்கராஜனும் நமக்காக இல்லம் தேடி வந்து கொடுப்பார்கள். இந்த பலன் தரும் துதிகளை கேட்பதனால என்ன புண்ணிய பலன் என்று கேட்டால், இல்லம் தேடி வந்து நமக்காக அருள் செய்வார்கள்னு சொல்றாருங்க. பர்யாப்தமுன்னதிம் யா பிரதயதி கமலம் யாதிரோ பவ்யபாதீம் ஸ்ருட்டு ஸ்ருட்டேரதிவ்யீயம் குவலயமஹிதம் யா பிபர்த்தி ஸ்வரூபம் பூம்னா ஸ்வேனாந்தரிக்ஷம் கபலயதி ஜயாசா விசித்ரா விதத்தாம் தைத்தேயோ ராதினாபிர்த்ரவிணபதபதிம் விஷ்ணும் சம்பதம் வஹா என்று பதித்வேஷினீம் சம்பதம். அந்த விஷ்ணு பதத்திலே இருக்கக்கூடியதான பிராட்டியார் முகோல்லாசத்திற்கு இந்த சுதர்சன சதக ஸ்தோத்திரமானது மிகவும் புண்ணியமாக இருப்பதனால, சுதர்சன பகவான் அவருக்கும் வேண்டியப்பட்டவரானதுனால இவர் மூலமாக சம்பத்துக்கெல்லாம் சம்பத்தாக இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் திருவருளும், ரங்கராஜனுடைய திருவருளும், சக்கரராஜனுடைய திருவருளும் பெற்று இங்கே குபேர சம்பத்திற்கு மேலான தனத்தை நீங்கள் எல்லாம் பெறுவீர்கள் என்று இங்கே அவரிடம் பிரார்த்தித்து அமைகிறார். ஆனால் இங்கே பிரார்த்திக்கும் பொழுது யாரை பிரார்த்திக்கிறார், வேண்டுகிறார் என்று சொன்னாக்க, இங்கே சுதர்சன பகவானைத்தான் வேண்டி விரும்பி இவர் மூலமாக நமக்கு எல்லா விதமான சம்பத்துக்களும் செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று இங்கே வேண்டி விரும்பி கேட்கிறார்னு சொல்றார். பர்யாப்தமுன்னதிம் யா பிரதயதி கமலம் யாதிரோ பவ்யபாதி ஸ்ருட்டு ஸ்ருட்டேர்தவீயம் குவலயமஹிதம் யா பிபர்த்தி ஸ்வரூபம் பூம்னா ஸ்வேனாந்தரிக்ஷம் கவலயதி ஜயாசா விசித்ரா விதத்தாம் தைத்தேயோராதினாபித்ரவிணபதபதித்வேஷினிம் சம்பதம் வஹா. அப்போ குபேரனே பார்த்து இவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவானாம். சம்பத்துக்கெல்லாம் தனத்திற்கெல்லாம் அதிபதி குபேர சம்பத்து என்று சொல்வார்கள். ஆனால் இவர்களிடம் உள்ள தனமானது நம்மை காட்டிலும் பன்மடங்கு இருக்கிறதே, எப்படி என்று கேட்கும் பொழுது, இவர்கள் எனக்கு சுதர்சன பகவான் மூலமாகவும் சக்கரராஜன் மூலமாகவும் கிடைத்தது என்று அவனையே போற்றி புகழ்ந்து இந்த சம்பத்துக்களை எல்லாம் கிடைக்கும், அதுவும் நிரந்தரமாக கிடைக்கும் என்பதைத்தான் இங்கே மங்களாசாசனத்தில் சொல்றார். என்ன, அந்த குபேர சம்பத்து கிடைப்பது என்பது எல்லாருக்குமே கிடைச்சது. ஆனால் அது நிலையாக இருந்ததா என்று கேட்டால் அது நிலை பெறவில்லை. இதனால என்று கேட்டால் அவர்கள் இந்த சுதர்சன பகவானை உபாசிக்கவில்லை, இந்த பலந்தரும் தோத்திரத்தை கேட்கவில்லை, பலந்தரும் தோத்திரத்தை சொல்லாததுனால அந்த சம்பத்து வர மாதிரி இருந்தது, வந்த உடனே கிளம்பி போயிடுத்து. இப்போ மகாபலியை எடுத்துட்டோம்னு சொன்னால் அவனை விட சம்பத்து ஒத்தனமே கிடையாது.
ஆனால் கடைசியில் அவன் எங்கடா போய் சேர்ந்தான் அப்படின்னு கேட்டால் பாதாளத்தில் போய் சேர்ந்தான். அந்த மாதிரி பற்பல விதமான மகாராஜாக்கள் எங்கே போனால்னே தெரியல. அப்போ அந்த மாதிரி சம்பத்து எனக்கு வேண்டாம். சுதர்சன பகவானே, நீர் அளிக்கக்கூடிய சம்பத்தானது, செல்வமானது எப்பொழுதும் எங்களை விட்டு நீங்காமல் இருக்கும்படியாக எங்களுக்கு நீர் அனுகிரகிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நாமும் அதன்படியே பிரார்த்தித்து குபேர சம்பத்தை விட மேன்மேலும் சம்பத்தை பெற்று நல்வாழ்வு வாழ்வோமாக. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.